தட்ஸ் ஆல் ட்ரிப். இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் நடுவில் இந்த ஆப் இருந்துகிட்டு ரேட்டை தீர்மானிக்காம டிரைவரே ரேட்டை தீர்மானிக்கலாம். பேசஞ்சரும் அவங்க அர்ஜென்சியை பொறுத்து முடிவு எடுத்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. பிரகாஷ் சார், நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். என்னதான் நடந்துகிட்டு இருக்குது? ஒரு பக்கம் 2 குழுக்களாக பிரிஞ்சு ஆலோசனை நடத்துகிறாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய ஒரு குழு டெல்லியில் போயிட்டு தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, சோனியா காந்தியோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, ஆலோசனை நடத்துகிறாங்க. இன்னொரு பக்கம் தமிழ்நாடு முதலமைச்சரோடு பாசி ஒரு ஆலோசனை நடத்தினார், செல்வ பெருந்தகை போகிறாங்க. என்ன நடந்திருக்குது? இது இழுபறின்னு இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆனால் இழுபறி தானே இது? இன்னொரு தகவலையும் நான் பதிவு பண்ணுறேன். நீங்கள் சொல்கிறதுனால ஒரு தகவல் வந்தது. அதாவது செல்வ பெருந்தகையுடைய மகளுடைய திருமணம் நிச்சயதார்த்தம் இன்றைக்கி ஹால்டன் ஹோட்டலில் மகாபலிபுரத்தில் நடக்குது. அதுக்கு முதல்வர் போகிறார். ஆனால் கேசி வேணுகோபாலுக்கும் கிரீஷ் ஜோடங்கருக்கும் பத்திரிக்கை கொடுத்து அவங்க வரல. அப்போ பார்த்துக்கோங்க குரூப்பிசம் எங்கே இருக்குன்னு. இது இங்கே மட்டும் இல்லை சார், 2 குழுக்கள்ன்றது சோனியா குடும்பத்திலே 2 குழுக்கள். சோனியா காந்தியும் பிரியங்கா காந்தியும் ஒரு குழு, ராகுல் காந்தி ஒரு குழு. மல்லிகார்ஜுன கார்கே மல்லிகார்ஜுன கார்கே அம்பியர் மாதிரி நடுவில் நின்று. இதுதான். அதாவது இவங்க ஆரம்பிக்கும்போது பேச்சுவார்த்தை எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா 41+1 ராகுல் காந்தி, டிஎம்கே 21+1 அப்படி போய் அதுக்கப்புறம் இவங்க ஏறுறாங்க. யார் பேச்சுவார்த்தை நடுவுலையும் முடிஞ்சு போகுது. கிரீஷ் ஜோடங்க ஏடா கூடமாக பண்ணுறாரு. தாவேக்காவுடன் பேசினால் என்ன தப்புன்னு கேட்குறாரு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அதுக்குள்ளே வரும்போது கிட்டத்தட்ட முடிஞ்சு போயிடுச்சு பேச்சுவார்த்தை. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோன்னு சொல்லிட்டு அவங்க தேமுதிக, ஓபிஎஸ் எல்லாரையும் சேர்க்குற வேலை. நீங்கள் ரொம்ப சாதுரியமாக ஒரு வார்த்தையை பயன்படுத்தி கிட்டத்தட்ட முடிஞ்சு போயிடுச்சுன்னா என்ன? பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சா, கூட்டணியே முடிஞ்சு போச்சா? பேச்சுவார்த்தை முடிஞ்சால் என்ன முடியும்? கூட்டணி ஸ்ட்ராங் ஆகும். கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சா கூட்டணி முறிஞ்சிருச்சு. ஓகே ஓகே. முடிஞ்சா ஸ்ட்ராங் ஆகும். முடிஞ்சிருச்சா முடிஞ்சது மாதிரி கண்டிஷன் தான். அப்போது இன்டர்ஃபியர் பண்ணுறது சோனியா காந்தி. சோனியா காந்தி இன்டர்ஃபியர் பண்ணி அந்த பேச்சுவார்த்தையை இனிஷியேட் பண்ணுறாங்க. அப்போ தான் பிசி உள்ளே வர்றார். பிசி சோனியா காந்தியோட பேசக்கூடிய ஆள். பிசி ராகுல் காந்தியோக்கும் பிசிக்கும் அவ்வளோ நல்ல டேர்ம்ஸ் கிடையாது. சோனியா காந்தியோடையும் பிரியங்காவோடையும் டேர்ம்ஸ் நல்ல டேர்ம்ஸு. அப்போது கூப்பிட்டு நீங்கள் தான் போய் இதை எப்படியாவது முடிச்சு வைக்கணும். இது கலைஞரும் நானும் உருவாக்குன ஒரு கூட்டணி. வெஸ்ட் பெங்கால் அவுட்டு, பீகாரில் தேஜஸ்வி யாதவை வெறுப்பேற்றி தேஜஸ்வி யாதவ் காங்கிரஸோடு இல்லை. வெஸ்ட் பெங்கால் அவுட்டு, முலாயம் சிங் யாதவ் பையனை வெறுப்பேற்றி யூபியில் அவுட்டு, ரைட்டா. ஆம் ஆத்மி பார்ட்டியை வெறுப்பேற்றி அஸ்ஸாமில் அவுட்டு, ஹரியானாவில் அவுட்டு, பீகாரில் அவுட்டு, டெல்லியில் அவுட்டு, இவ்வளோ அவுட்டு. இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் இண்டி கூட்டணின்னு சொல்கிறீங்க. வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்குது, சதையே இல்லை அதுக்குள்ளே. நம்ம திமுக ஒரு 30 எம்பிக்களை வச்சுக்கிட்டு இருக்கு லோக்சபாவில். ராஜ்யசபாவில் வருஷத்துக்கு ஒரு எம்பி ஆட் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் திமுக எந்த விதத்துலையும் விடக்கூடாது அப்படின்றது சோனியாவோட நிலை. பிரியங்காவோட நிலையம் தான். நடுவில் ஸ்கஃபில் வரும்போது பிரியங்காவும் தலையிடுறாங்க, ராகுல் காந்தி கிட்டே பேசுகிறாங்க. அப்போது அவர் 41+1 ஒரு ராஜ்யசபா 41 அப்படின்ற நிலையிலேருந்து இறங்கி வர்றார். இறங்கி 35 நிற்கிறார். 35னா நீங்கள் கொடுங்க, இல்லைனா நம்ம நண்பர்களாக பிரிவோம் அப்படின்ற ஒரு பொசிஷனுக்கு அவர் வர்றாரு. யார் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறது? ராகுல் காந்தி சொல்கிறார். 35 கொடுங்க எங்களுக்கு. அதாவது அவங்க என்ன யோசிக்கிறாருன்னா, ராகுல் காந்தி ஒரு 34 தொகுதி வேணும்ல ராஜ்யசபாவுக்கு. அதில் வருஷம் அடிஷன் வருது தமிழ்நாட்டிலேருந்து. அதனால் 35 கொடுங்க எங்களுக்கு அப்படின்றது அவருடைய பொசிஷன் மாதிரி சொல்கிறாங்க. அது இன்றைக்கி காலைல வரைக்கும் நிலவரம். அப்புறம் திரும்பவும் சோனியா பேசி பிசியை அனுப்பி பிசி போய் பேசுகிறார் ஸ்டாலின்கிட்ட.
ஸ்டாலின் கிட்ட பேசும்போது அவர் சொல்கிறார் 10 எம்பி நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். இன்றைக்கி இருக்கிறதுலே கூட்டணி கட்சிகளில் வலுவாக கான்ட்ரிபியூட் பண்ணது நாங்கள் தான். வெற்றி தோல்வி பற்றிலாம் நாங்கள் கவலைப்படாமல் ராகுல் காந்தி பிரதமர் ஆவார்னு அறிவித்தது திமுக தான். எதை பற்றியுமே நாங்கள் கவலைப்படல. வெற்றி பெறுவோமா தோல்வி பெறுவோமா அப்படின்றத பற்றிலாம் கவலைப்படாமல் ராகுல் காந்தி பிரதமர் அப்படின்னு சொன்னது வந்து திமுக அப்படின்றத வந்து ஸ்டாலின் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். எவ்வளோ பர்சன்டேஜ், 25 தொகுதி கொடுத்தோம். எந்த தொகுதியிலையும் பூத்தில் ஆள் இல்லை உங்களுக்கு. நாங்கள் தான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி 18 தொகுதியும் ஜெயிச்சு கொடுத்தோம். இவ்வளோ தான் உங்களுடைய ஸ்ட்ரென்த்து, இவ்வளோ தான் உங்களால் நிற்க முடியும். இந்த 25க்கு மேலே நீங்கள் கேட்குறது தப்பு அப்படின்னு அவருடைய பொசிஷன். சார் இப்போ உடச்சி பேசலாமே சார், என்னதான் நடக்குது? காங்கிரஸ் கூட்டணி வேணும்னு திமுக நினைக்குதா, அல்லது திமுக தயவு வேணான்னு காங்கிரஸ் கட்சி முடிவு எடுத்திருக்குதா? சார் ராகுல் தான் சார் முடிவு பண்ணோம். ராகுல் கையில் தான் இருக்குது. காங்கிரஸ் அயார்கின்றது யார்? ராகுல், சோனியா, பிரியங்கா, மல்லிகார்ஜுன கார்கே, இவங்க தான் காங்கிரஸ் அயார்கி. இதில் வந்து ராகுல் காந்தி கேட்டகாரிக்கலாக இருக்கார். 30 தொகுதிக்கு 35 தொகுதிக்கு கீழே கொடுத்தா வேண்டாம், நம்ம நண்பர்களாக பிரிவோன்னு சொல்கிறது யார்? அண்ணன் ராகுல் காந்தி. ரைட்டுங்களா? அதுக்கு நடுவில் அவங்க விஜயோடலாம் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. மிடில் மேன் மூலமாக பேச்சுவார்த்தை நடத்த விஜய் ராகுலோட பேசுகிறாருன்னு சொல்கிறாங்க. ஆந்திராவில் யாரோ ஒரு முக்கியமான நபர்களை அந்த மாதிரிலாம் நிறைய செய்திகள் வருது. ஸோ உங்களுக்கு வந்து ராகுலுக்கு வந்து திமுகவுடைய பெர்ஃபார்மன்ஸில் காங்கிரஸ் இல்லைனா திமுக தோத்துரும் அப்படின்ற ஒரு அசஸ்மெண்ட்டில் தான் அவர் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் திமுக என்ன நினைக்குது? திமுக என்ன நினைக்குதுன்னா, உங்களுக்கு வந்து இதுவே அதிகம், உங்களுக்கு இதுக்கு மேலே முடியாதுன்னு சொல்லிட்டு திமுக கடைசியில் வந்து 2 ராஜ்யசபாவுக்கு ஒத்துக்குது. 2 கொடுக்குறாங்க இந்த நாளில். இந்த நாளில் இல்லை, இந்த நாளில் 1, அடுத்தது 1 இயர் கழிச்சு தான் பிசிக்கு முடியுது மகாராஷ்டிராவில். அப்போ 2 ராஜ்யசபா கொடுக்குறாங்க. இப்போது டிஎம்கே தரப்பு ஆர்குமெண்ட்னா, ஒரு ராஜ்யசபா இஸ் ஈக்குவல் டு 34 அசம்பிளி சீட்ஸு. 2னா 68. நீங்கள் எம்பியில் பார்லிமெண்ட் எம்பியில் கணக்கு போட்டாலும் 6 சட்டமன்றம் ஒரு எம்பி, 2னா 12. ரைட்டா? 25 12 32 அப்படின்ற மாதிரி வருது. பேச்சுவார்த்தை வருது. நாங்கள் கொடுக்குறோம் உங்களுக்கு, எங்களுக்கு வந்து காங்கிரஸை விட்டு போகிறதுக்கு நாங்கள் விரும்பலை. சோனியா உட்பட எல்லோரும் பேசுகிறாங்க, அதனால் நாங்கள் போகிறதுக்கு விரும்பலை அப்படின்னு. சிதம்பரம் ஏற்கனவே மகாராஷ்டிரா முடிஞ்சு தமிழ்நாட்டில் இருந்து திமுகலேருந்து தான் இப்போ எம்பியாக இருக்கு. இல்லை, மகாராஷ்டிராவில் தான் எம்பியாக இருக்கார், தமிழ்நாட்டிலேருந்து கிடையாது. அதனால் அப்படி ஓடுது, இந்த விஷயங்கள் எல்லாருமே ஓடுது. ஸோ இப்போ கடைசி கட்டம் என்னன்னா 28 தொகுதி ப்ளஸ் 2 ராஜ்யசபா. இது டிஎம்கேவுடைய ஆஃபர். அவங்களுடைய ஆஃபர் வந்து 35. ஆனால் 70 இடங்களுக்கு மேலே வந்து தாவேகா கொடுக்கறதா சொல்கிறாங்க. சசிகலா, ராமதாஸ், காங்கிரஸ் 70, அதாவது 20 70 மீதி இருக்கக்கூடிய இடங்களில் வந்து தாவேகா போட்டி போட்டு ஒரு அணியை ஃபார்ம் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை நோக்கி தான் இவங்க சொல்கிறாங்களா? இவங்க 30 கிட்டத்தட்ட நெருங்கி வந்தாலும் கூட 30 70ன்றப்போ அங்கே போகலான்ற ஒரு ஆப்ஷனை காங்கிரஸ் வச்சுருக்குதா? காங்கிரஸில் ராகுல் காந்தி என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, எவ்வளவு அதிகமான தொகுதிகளில் நம்ம போட்டி போடுறோமோ அவ்வளோ தொலைவு வந்து நமக்கு ஃப்யூச்சரில் ஸ்ட்ரென்த்துன்றார். அதாவது இப்போ 70 தொகுதி கொடுக்குறாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் இல்லை? 70 தொகுதியில் காங்கிரஸ் போதில்லை, அதானே? நீங்கள் 25 தொகுதி கொடுத்துட்டு எம்எல்ஏவாக ஆகிறத விட, யாரோ ஒருத்தர் எம்எல்ஏ ஆக போகிறான், அதை விட 70 தொகுதியில் காங்கிரஸ் போட்டி போட்டு கை சின்னத்தை கொண்டு போகிறாங்கல்ல, அது அவருடைய கணக்கு. அவர்கிட்ட ஃபீட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, திமுகவுக்கு நிறைய ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்குது, ரைட்டா? அதனால் வந்து திமுக இந்த தடவை வந்து காங்கிரஸ் தயவு இல்லைன்னா இதுவாகிடும். ஒவ்வொரு போலிங் பூத்துலேயும் திமுக வந்து +11 தான் ஆரம்பிக்குது. +11ன்றது மைனாரிட்டி ஓட்டு, அந்த மைனாரிட்டி ஓட்டுக்கு காரணம் காங்கிரஸ் தான் அப்படின்ற மாதிரி ஃபீட் பண்ணியிருப்பாங்க. உண்மையை பார்த்தீங்கன்னா இப்போ முஸ்லீம்கள் மைனாரிட்டினா முஸ்லீம்களுக்கு இருக்கக்கூடிய
எல்லா கட்சியும் இருக்கக்கூடிய சார், இப்போ கூட்டணி இப்போ வந்து டெல்லியில திமுகல தான் இருக்கு. ஆமா, டெல்லியில நடக்கிற இந்த ஆலோசனைக்கு பின்னாடி ஒரு விஷயத்தை சொல்றாங்களே, ஏறக்குறைய காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய 13 எம்எல்ஏக்கள் ரிபலா மாறுறாங்க, அவங்க வந்து திமுகவை ஆதரிக்கிறாங்க, கட்சி ஒரு ஸ்பிளிட்டை சந்திக்க போகுது. ஏன்னா ப. சிதம்பரமே திமுகவோடு தான் கூட்டணியை விரும்புகிறார் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஒருவேளை தாவேகாவோடு காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைக்கும் பட்சத்தில் காங்கிரஸ் கட்சி உடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு மூப்பனார் மாதிரியான ஒரு அணி ஃபார்ம் பண்ணுவாங்களா? முதலமைச்சர் ஸ்டாலினுடைய செக் எதுவாக இருக்குமா? ஸ்டாலின் வந்து எனக்கு தெரிஞ்சு அரசியலில் அவரை பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்பிளிட்டை வந்து ஸ்டாலின் விரும்ப மாட்டார். அவர் நினச்சிருந்தா அதிமுகவே செந்தில் பாலாஜியே நான் ஒரு 27 எம்எல்ஏ கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு கேட்கும்போது ஸ்டாலின் சொன்னது நீ மட்டும் வா, அவ்வளோதான். ரைட்டுங்களா? அதுக்கு பதில் வந்து அவர் மக்களை சந்தித்து தேர்தலில் நின்று அவர் ஜெயிச்சு வரணுன்றது தான் அவருடைய க்ரெடென்ஷியல்ஸாக இருந்ததே தவிர மற்றபடி இந்த மாதிரி ஒரு ஸ்பிளிட்டு, இந்த மாதிரி உடைக்கிறது, இந்த விஷயங்களில் வந்து ஸ்டாலின் வந்து கிளியராக இருக்க மாட்டார். செல்வ பெருந்தகை என்ன சார் கால்குலேட் பண்ணுறாரு? என்ன அது வியூகம் வச்சிருக்கிறாரு? செல்வ பெருந்தகை வந்து முழுக்க முழுக்க திமுகவோட வரணும் அப்படின்றது அவரோட. செல்வ பெருந்தகை எதிர்ப்பாளர் தானே அழகிரி, மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி. இது வந்து செல்வ பெருந்தகைக்கு எதிராக நடந்த ஒரு ஸ்ட்ரகிளும் இதுக்குள்ளே சேர்ந்துருச்சு. திமுகவுக்கு எதிரான ஒரு ஸ்ட்ரகிளாகவே சேர்ந்துருச்சு. ஸோ ராங் இன்புட் டு ராகுல் காந்தி, ராங் டெசிஷன் பை ராகுல் காந்தி. இப்போ திமுக காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த கூட்டணி சோனியா காந்தால தான் தொட்டிட்டு இருக்குன்றீங்களா? ஆமாம். இப்போ இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி பயணிக்கும்? இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி பயணிக்கும்ன்றது அவங்கவுங்க ப்ராபபிலிட்டியை பொறுத்து டிசைட் பண்ண வேண்டியதுதான். இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி விஜய் கால்குலேஷன் போட்டு ராகுல் வந்தார்னா இந்த கூட்டணி கண்டிப்பாக உடஞ்சிரும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதை வந்து திமுக விரும்புது. ரைட்டாக போங்க, உங்கள் ஸ்ட்ரென்த் என்னன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. விஜய் வந்து இது வரைக்கும் அன்டெஸ்டட் அண்ட் அன்ப்ரூவன் ஸ்ட்ரென்த்து. அந்த அன்ப்ரூவன் அன்டெஸ்டட் ஸ்ட்ரென்த்தோடு நீங்கள் போகிறீங்கன்னா சந்தோஷம், போயிட்டு வாங்க. ஏன் இந்த ரிஸ்க்கை முதலமைச்சர் ஸ்டாலின் எடுக்கிறார் இப்போ? ஏன்னா அவர் வந்து 4 முறை போட்டி 4 களமும் வலுவாக இருக்குதுன்றது தான் எல்லாருமே ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. நாம் தமிழர் கட்சி திருச்சியில் ஒரு மாநாடு கூட்டி நாங்கள் வந்து பிரம்மாண்டமாக மாநாடு கூட்டிட்டோன்னு சொல்கிறாங்க. தாவேகாவும் ஏறக்குறைய அதே ஸ்டேஜில் தான் இருக்குது. அப்படின்றப்போ கூட்டணியை ஒரு பக்கம் வலுப்படுத்திக்கிட்டே முதலமைச்சர் ஸ்டாலின் காங்கிரஸ் வேணாம் அப்படின்ற முடிவை நோக்கி ஏன் பயணிக்கிறார்? காங்கிரஸ் வேணான்ற முடிவை இது வரைக்கும் ஸ்டாலின் எடுக்கல. அவர் எடுக்கணுன்னா நேற்றே எடுத்திருப்பார், இல்லை முந்தா நாளே எடுத்திருப்பார். நீங்கள் வேணாம் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லியிருப்பார். இன்றைக்கி பிசியை கூப்பிட்டு உட்கார வச்சு பேச மாட்டார். அப்போது பிசியை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறாருன்னா ஸ்டாலின் வந்து காங்கிரஸ் வேணும்னு தான் நினைக்கிறார். அட்மோஸ்ட் வந்து காங்கிரஸ் வரணும். இது ஒரு பர்செப்ஷன் வரும்ல. இப்போ நம்ம கோலகல்ல சீனிவாஸ் மாதிரி ஆட்கள் சொல்கிறாங்கல்ல, பர்செப்ஷன். திமுக கூட்டணி வந்து வலுவான கூட்டணின்ற பர்செப்ஷன் உடைஞ்சிடும்ன்றாங்க. அந்த மாதிரி பர்செப்ஷன் உடையாமல் பார்த்துக்கிறது தான் ஸ்டாலினோட வேலை. அவர் வந்து இன்றைக்கி வரைக்கும் பேசிக்கிட்டு தான் இருக்கார். அதுக்குள்ளே இது இல்லை. இது வந்து பால் வந்து அவங்க கையில். 25 தொகுதியிலேருந்து 28 தொகுதி வரைக்கும் திமுக தர தயார். 2 ராஜ்யசபா தரவும் தயார். ஒன்று இப்போ கொடுக்குறாங்க, இன்னொன்று பின்னாடி கொடுப்பாங்க. அவங்க வந்து கிவப்பில் வந்து எதுவுமே குறை வைக்கல. ஆனால் நாங்கள் 41 ஆரம்பித்து 35 தொகுதி, முதல்ல ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அது இதுன்னு சொல்லிட்டு பேசி இந்த குட்டையை குழப்பினது எல்லாமே வந்து ராகுலுடைய தொண்டர்கள் தான் அதை பண்ணுறாங்க. யார் சார் பண்ணுறது? ஏன்னா ஒரு பக்கம் வந்து நீங்கள் பட்டியலிட்ட மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் முலாயம் சிங் யாதவ், அகிலேஷ் யாதவனுடைய அந்த ஒற்றுமையே கெடுத்திருக்கிறாங்க. அது ஒரு பெரிய வீழ்ச்சியாக இருக்குது. பீகாரில் தேஜஸ்வி யாதவ், டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால், இந்தியா கூட்டணியை வலுப்படுத்தக்கூடிய இடத்தெல்லாம் தவற விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. தவறான இன்புட் ஏன் போகுது காங்கிரஸ்க்கு? தவறான இன்புட் என்ன போகிறாருன்னா, அவர் என்ன நினைக்கிறார் ராகுல் காந்தினா, நான் வந்து நரேந்திர மோடியை விட பவர்ஃபுல்லான ஆள், என்னை வந்து ஒரு சிங்கிள் எலெக்ஷனில் மக்கள் நரேந்திர மோடியை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் என்னை தேர்ந்தெடுப்பாங்க, நான் வந்து ஒரு பவர்ஃபுல் லீடரு, நான் பல விஷயங்களை என்னால் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக அவரை சுற்றி இருக்கிறவங்களும் அதே ஜால்ரா தானே. பிரவீன் சக்கரவர்த்தி வந்து இங்கே வந்து உட்காந்து பேசிட்டு போகிறாரு. அதுனா ராகுல் சிக்னல் இல்லாமல் வந்து பேசியிருப்பார் அவர். கிரீஷ் ஜோடங்கர் சொல்கிறாரு, பேசினா என்ன தப்புன்னு கேட்குறாருல. அப்போது அது ராகுல் காந்தி சிக்னேச்சர் இல்லாமல் வருமா? ஸோ இதில் வந்து மெயின் வில்லன் வந்து இந்த கூட்டணிக்கு ராகுல் காந்தி தான். பேசலாம். இதுதான் தொகுதி எண்ணிக்கை தானே மக்களுக்கு தெரியும்.
25 கேட்குறாங்க, 31 கேட்குறாங்க, 41 கேட்குறாங்க, அது போகிறாங்க அப்படின்னு. 2வதுலேயும் வராங்க பாருங்க ஜனங்க, தாவேக்கா அழைப்பு. 51 அந்த எக்ஸில் அதுதான் அதிக. அப்போ மக்கள் க்ளீனாக இருக்காங்க, புரிஞ்சு வச்சுருக்காங்க எல்லாத்தையுமே. தாவேக்கா அழைப்பும் ஒரு காரணம் தானே, அதை காமிச்சு தானே இவங்க இங்கே பார்கெனிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தொகுதி எண்ணிக்கையில் பிரச்சனை வர்றதே வந்து நான் அங்கே போயிடுவேன், என்னை மானாமதுரையில் கேட்டாங்க, கேட்டாங்க, அங்கே கேட்டாங்க, இங்கே கேட்டாங்கன்றத அந்த மாதிரி ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறாரு இல்லையா, அதுதான் ஒரு விஷயம். ஸோ அந்த ஆஸ்பெக்ட் என்பது இங்கே இருக்குது. இப்போ நீங்கள் விவாதத்தில் சொல்கிற ஒரே ஒரு பாயிண்ட்டுக்கு மட்டும் பதில் சொல்லிடுறேன். அதுக்கு சோமு அண்ணன் நல்லா பதில் சொன்னார். டிவிகே ப்ளஸ் ராமதாஸ் ப்ளஸ் சசிகலா அப்படின்றதுல வந்து ராமதாஸோட இன்க்ளூஷன் வந்து டிவிகேக்கு பெரிய மைனஸ் ஆகும்னு அவனுங்க ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. என்னென்னா தலித்து வாக்குகள். ராமதாஸோடைய அவருடைய அந்த நாடக காதல் எபிசோடு இருக்கு இல்லையா, அது கண்ணகி முருகேசன் சாவு, இளவரசன் திவ்யா சாவு, இந்த மாதிரி ஏகப்பட்ட சாவு, கடைசியாக கவின் சாவு வரைக்கும் கொண்டு போச்சு. அதோட பலன் இருக்குல்ல, அந்த சிலுவை வந்து இன்றைக்கும் இறங்கிட்டு இருக்கு. அதனால் அந்த விஷயம் என்பது அவருக்கு எதிராக இருக்குது. சசிகலா வந்து அன்ப்ரூவன், இன்றைக்கி வரைக்கும் வெயிட்டிங் ஃபார் பிஜேபி ஏதாவது பண்ணுவாங்களா அப்படின்னு. அதான் இப்போ டெல்லிக்கு எடப்பாடி போனார் இல்லையா, ஏன்பா நீ எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சிக்கிட்டு இருக்க, செங்கோட்டையனை வெளியே அனுப்புகிற, ஓபிஎஸை வெளியே அனுப்புகிற, சசிகலா வெளியே அனுப்புகிற, எல்லாரையும் வெளியே அனுப்புகிற, இதெல்லாமே வந்து நெகட்டிவாக போகும், இது பார்த்துக்கோ, இது வந்து வேறு மாதிரி ஆகுன்ற மாதிரி ஒரு எச்சரிக்கை வந்திருக்குன்னு தகவல்கள் வருது. இதுதான் வந்து சசிகலா வெயிட்டிங். அப்போ சசிகலா ஆதரவாளர்கிட்ட பேசும்போது கேட்குறாங்க, அப்போ பிஜேபி ஏதாவது பண்ணுமா, அதிமுக அம்மாவை சேர்க்குமா? ஸோ தே ஆர் ஸ்டில் வெயிட்டிங். ஏன் இன்றைக்கி வரைக்கும் பார்ட்டி பேரை சொல்ல? எத்தனையோ தேர்தல்களை பார்த்தவர்கள், எத்தனையோ வேட்பாளர்களை நிறுத்தியவர்கள், எம்எல்ஏக்களை உருவாக்கியவர்கள், ஏன் முதலமைச்சரையே உருவாக்கியவர் ஏன் கட்சி பேர் அறிவிக்கலை? அதில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது.